பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா! இயேசு இரவு முழுவதும் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் ஜெபித்து முடித்த பிறகு என்ன செய்தார் என்று பார்ப்போமானால் 17வது வசனம் சொல்லுகிறது, 13வது வசனம் சொல்லுகிறது, பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா! பிரியமான சகோதர சகோதரிகளே, இரவு முழுவதும் ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது அவனால் மிக சரியான முடிவுகளை எடுக்க முடியும். முடிவுகளை எடுப்பதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இரவு முழுவதும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். இயேசு தம்முடைய சீஷர்களை 12 சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இரவு முழுவதும் அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய தெரிந்தெடுப்பு மிகச் சரியாக. எனவே பிரியமானவர்களை, இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதோடு கூட அவர் ஜெபித்து முடித்த பிறகு 17வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் அவர்களுடனே இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளின்று குணமாக்கும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்கள் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா! பாருங்க, இந்த பகுதியில் அவர் இரவு முழுவதும் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தார், வல்லமையினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தார். வல்லமை அவர் மீது வந்து தங்கினதுனாலே, வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருந்ததுனாலே அவர் வந்து இறங்கி நின்றவுடனே அவர் தேடி ஓடி வந்ததை பார்க்கிறோம். எல்லோரும் ஓடி வந்ததை பார்க்கிறோம். அவர் இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபித்தபடியினாலே அவருடைய உபதேசத்திலே ஒரு வல்லமை இருந்தது. அந்த உபதேசத்தை கேட்கும்படியாக ஓடி வந்தார்கள். வியாதிகளிலே இருக்கக்கூடியவர்கள் குணமாக்கும்படியாக ஓடி வந்தார்கள். பிசாசுகள் கட்டுக்கப்பட்டிருந்தவர்கள் அவரை தேடி ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். 18வது வசனம் சொல்லுகிறது, அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். 19வது வசனம் சொல்லுகிறது, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் என்று வாசிக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இரவு முழுவதும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வந்து தங்கியிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் புறப்படுகிற காரியம் நடக்கிறது. அவரை தொட்டால் போதும் வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்படுத்தது என்று பிசாசுகள் விலகி ஓடும் என்பதை பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய காலங்களிலே, அந்த நேரங்களிலே நாம் இரவு முழுவதும் ஜெபிக்கிற தேவனிடத்தில் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை வைத்துக்கொள்வோம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்நிய பாஷையிலே நிரம்பி ஜெபிப்போம், ஆவியிலே நிரம்பி ஜெபிப்போம், கருத்தோடு ஜெபிப்போம். ஜெபிக்க 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 தேவன் அந்த காரியத்துக்கு தேவையான எல்லா பலனையும் எல்லா வல்லமையையும் தம்முடைய தூதர்களையும் இதற்காக அனுப்புவார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். அந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் அவர் வல்லமையை கொடுப்பார். அந்த வல்லமையை பயன்படுத்தி நாம் நம்முடைய காரியங்களை வெற்றிகரமாக செய்ய முடியும். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை முடிவுகளுக்குள்ளே தள்ளுகிறவர் அல்ல. அவர் நம்மை முடிவு எடுக்கும்படியாக இது சரி இது தவறு என்று அறிந்து கொண்டு அதை செய்யும்படியாக நம்மை ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். ஆமென்.